திரு ஆச்சாரி, நீங்க ஏற்கனவே ஆர்கே அவர்கள் பேசும்போதும் பேச விரும்புனீங்க. எஸ், அதாவது கார்த்திகை செல்வன், நதிநீர் தாவாவை ரத்து செஞ்சுட்டா அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப நாள் மாதம் அல்லது வருடம் கழித்து அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆக்சுவலி இன்னைக்கே ராம்பான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய அணை, அந்த அணையை இன்னைக்கு மதியானத்து ஒரு 3-4 மணி சுமாருக்கு அதை நம்ம மூடிட்டோம். அதனுடைய இம்பாக்ட் இம்மிடியட்டா இருக்கும். ஏன்னா ராம்பானோடைய கெப்பாசிட்டி மிக அதிகமான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அணை. அடுத்ததா இந்த தடவை இந்த சுற்றுலா மையமான ஒரு இடத்துல சுற்றுலாவை நம்பி உள்ள அந்த லோக்கல் காஷ்மீரி அவங்களோட இடத்துல இந்த தாக்குதல் நடக்கும்போது அவரு குரூப் கேப்டன் கூட சொன்னாரு, அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கர்வால்ஸ், அந்த குஜர் அப்படின்ற அந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்க எப்பொழுதுமே இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா, ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா இப்போ ஒரு ஆபீசரா நாங்க போய் ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்றதை விட ஒரு பக்கர்வால போய் நாங்க கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டா பின் பாயிண்டா, சார் காலையில இத்தனை பேர் வந்தாங்க சார், திடீர்னு அவங்களோட நடவடிக்கை டவுட்ஃபுல்லா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அந்த சைடு போயிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட். இப்ப பஹல்காம பாத்தீங்கன்னா அந்த வேலியை சுத்திலும் பாத்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட். உள்ளுக்குள்ள இருந்து யார் வராங்க அதை பத்தி யாராலுமே கணிக்க முடியாது. லோக்கல் மக்கள் மட்டும்தான் அதை கணிக்க முடியும். அப்ப அப்படியாப்பட்ட அந்த பக்கர்வால்ஸ் இருக்கக்கூடிய அவங்களையும் அதே மாதிரி லோக்கல்ல ஈவன் ஒரு முஸ்லீம் கூட அந்த இதுல தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். அவங்களை பகைச்சுக்கிட்டது இதுதான் முதல் முறையாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது. அதே மாதிரி நம்மளுடைய ஜனாதிபதியை பிரீஃப் பண்ணது. சம்திங் இஸ் தேர் இன் ஸ்டோர். அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சொன்னது மாதிரி இந்த இதுக்கு கண்டிப்பாக சரியான ஒரு பதில் இந்தியா கொடுக்கும். அதை விரைவில் கொடுக்கும். ஆனா எடுத்த கவுத்து அப்படின்னு நம்ம போய் அங்க பார்டர்ல சண்டை போட முடியாது. அதனாலதான் முதல்ல ஜனாதிபதியை போய் பிரீஃப் பண்றது. அதே மாதிரி எதிர்கட்சிகள், அதுல அனைத்து கட்சிகள், எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, அனைத்து கட்சியில எல்லாருமே கூப்பிட்டு பேசி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறோம், மத்திய அரசினுடைய நடவடிக்கையை ஆதரிக்கிறோம் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லாம இருக்கிறாங்க. இது நல்லதா பாக்குறோம். அவரு கனகராஜன் கூட ஆரம்பத்துல சொன்னாரு, அது ஒரு அரசியல் நோக்கி அவர் போனாரு. பட் நான் அந்த இடத்துல நான் அதை பிரேக் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சமயத்துல ஒற்றுமையாக 140 கோடி மக்களும் ஒன்றாக இணைந்து இதை பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்புறம் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். அண்மையில ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அங்க அமெரிக்கால இருந்த பயங்கரவாதி அந்த ராணுவ நம்ம திரும்பி கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக பல லீகல் ஃபைட்ஸ் நம்ம இந்திய நாடு அதை சந்திச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ அதுவே அதே மாதிரி பலூச்சிஸ்தானத்துல அந்த ரயில் அங்க நடத்த அட்டாக். இப்ப இதெல்லாம் பாகிஸ்தானி ராணுவம், அந்த ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய அரசு, அதாவது இங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம், இங்க அரசுக்கு கீழ் ராணுவம், அங்க ஐஎஸ்ஐ ராணுவத்துக்கு கீழ் அரசு. அப்ப ராணுவமும் ஐஎஸ்ஐயும் எது முடிவு பண்ணுதோ அதை தான் அங்க உள்ள அரசு கேக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசுக்கும் அங்க உள்ள பயங்கரவாதிகள் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றாங்க அப்படின்றது மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். இல்ல, ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்லீட் தி பப்ளிக். இண்டஸ் வேலியினுடைய மொத்த பொட்டன்ஷியல் என்பது 168 மில்லியன் ஏக்கர் ஃபீட்டுங்க, தண்ணியினுடைய அளவு. இதுல ரேணுகா டேம் என்பது ஒரு சொப்பு அளவுக்கு தான் அதுல தக்க வச்சுட்டு நம்ம எடுத்து கொண்டு போயிருக்கோம். இந்த நதியோட, அதாவது இண்டஸ் வேலியினுடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் நாம் எடுக்க வேண்டும் என்றால் பெரிய, அதாவது காரகோரத்துக்கு நடுவுல, ஹிமாலயன் ரேஞ்சில நடுவுல ஒரு பெரிய ஒரு டனலை அமைத்து தான் நாம் டைவர்ட் பண்ண முடியும். இது உண்மை நிலையா இருக்கிறது. இது ஏன் செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு டைவர்ட் பண்ணீங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு, பஞ்சாப் இருக்கிற அனைத்து சிட்டிஸ் ஃபிளட் ஆயிரும். இப்ப நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா அதை தாண்டி அடுத்தது எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் டெக்னிக்கலா இப்படி பண்றது. இப்ப நான் சொல்றேன், இந்த லாங்கஸ்ட் வேர்ல்ட் டனல் எங்க இருக்குன்னு தெரியுமா? கோடார்ட் பேஸ் டனல் என்று இருக்கிறது, சுவிஸ் ஆல்ப்ஸ் நடுவில் இருக்கிறது. அது 57 கிலோமீட்டருங்க. 22 வருஷம் ஆச்சு அது முடிக்கிறது, சுவிஸ் டனல்ல. அப்போ அதை ஏறத்தால அதே மாதிரியான தொழில்நுட்பம் இங்க தேவைப்படுகிறது. இண்டஸ் நதி நீர் நீங்க நிறுத்த முடியாது. 168 இருக்கின்ற ஒரு நதி அது. நீங்க சொன்னீங்க வெளியுறவு அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பிரசிடென்ட் கால் ஆன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல ஒரு கருத்து நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா,
we all must know this has got a very big significance. பெரிய இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் மிக அதிகமாக இருக்கும். ராணுவ அமைச்சர் போக்கல, அதுவும் நம்ம இங்கே ஃபேக்டரை பார்க்குறோம்.